பழைய 500, 1000 ரூபாய் மாற்றிக்கொள்ள வங்கிகளில் பணிகள் தொடங்கியிருக்கின்றன. இதுகுறித்த தகவல்களை பல்வேறு பகுதிகளில் இருந்து நமது செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து சென்னையில் இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இப்போ நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வங்கிகள்ல மக்கள் அந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றும் பணிகளை எந்த அளவுக்கு பாக்குறாங்க? தம்பி தமிழரசன், தற்போது சென்னை கோடம்பாக்கம் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளையில் தற்போது நாம் இருக்கிறோம். இந்த இடத்தில் இன்று காலையிலிருந்தே 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றம் செய்வதற்காக வங்கி கிளையில் இன்று காலையிலிருந்தே வாடிக்கையாளர்கள் இந்த இடத்தில் குவிந்திருக்கிறார்கள். காலை 10 மணிக்கு பணம் எக்ஸ்சேஞ்ச் மாற்றம் செய்வதற்கான பணி என்பது தொடங்கியிருக்கிறது. பணத்தை வாங்கியிருக்கக்கூடிய வாடிக்கையாளர் நம்மோடு இருக்கிறார். ஏகாம்பரம் நம்மோடு இருக்கிறார். நம்ம அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். காலையில எத்தனை மணில இருந்து நீங்க இங்க இருக்கிறீங்க? பணம் மாற்றம் செஞ்சுட்டு எவ்வளவு மாற்றம் பண்ணிருக்கீங்க? நான் இங்க வந்துட்டு காலைல 9 மணிக்கு வந்தேன் சார். 9 மணிக்கு வந்து என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துன்னு போறதுக்காக தான் நான் வந்தேன். நான் காலையில் வந்த 10,000 ரூபாய் எடுக்கலான்னு பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஆனா இங்க வந்து கேட்டா 4,000 ரூபாய் தான் எடுக்க முடியும் அப்படின்றாங்க. கேட்டா எங்க கீழே குறைவான அமௌண்ட் தான் வந்திருக்கு. அதை நாங்க எல்லாருக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி தரணும். அதனால நாங்க கொடுக்கறத நீங்க சிரமம் பார்க்காம வாங்கி போங்க அப்படின்றாங்க. இங்க வாடிக்கையாளருக்கு என்ன மாதிரி உதவிகள் எல்லாம் செய்யறாங்க? அதே போல புதிய 500 ரூபாய் நோட்டு கிடைச்சதா? புதிய 500 ரூபாய் நோட்டு இன்னும் வரவில்லைன்றாங்க. 2000 ரூபாய் நோட்டும் 100 ரூபாய் நோட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க. 500 ரூபாய் நோட்டு இன்னும் வரவில்லையும். வந்த பிறகுதான் நாங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. அதாவது 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. வாடிக்கையாளர்களுக்கு வங்கி நிர்வாகம் என்ன மாதிரி உதவிகள் எல்லாம் செய்யறாங்க? எல்லா விதமான உதவியும் செஞ்சிருக்காங்க. காலையில இருந்து எல்லா விதமான உதவியும் செஞ்சிருக்காங்க. நல்ல பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இது பண்றாங்க. கோஆபரேட் பண்ணி எல்லாருக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. உதவிகள் என்ன மாதிரி உதவிகள் செய்யறாங்க? ஏன்னா அதிகமான வாடிக்கையாளர் வராங்க. எல்லா ஸ்டாஃபும் அவங்களுக்கு கியூல நிக்கிறவங்கள பிரிச்சு பணம் எடுக்கிறதுக்கு தனி கியூ, பணம் போடுறதுக்கு தனி கியூ, அதே மாதிரி பணம் மாற்றுவதற்கும் தனி கியூ என்று எல்லா விதமான உதவியும் செஞ்சிருக்கிறாங்க. தேங்க்யூ சார். தம்பி தமிழரசன் இவர்கிட்ட கேட்டிருக்கிறோம். அதாவது 4000 ரூபாய் ஒரு வாடிக்கையாளருக்கு 4000 ரூபாய் பணம் எக்ஸ்சேஞ்ச் மாற்றம் செய்யப்படுகிறது. காலையிலிருந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக வாடிக்கையாளர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். இங்க வாடிக்கையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கூட்டத்தை நாம் பார்க்கலாம். அதே போன்று ஒவ்வொரு வங்கியும் வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு சிறப்பு கவுண்டர்கள் அமைத்திருக்கிறார்கள். 4000 ரூபாய் வரை பணம் மாற்றம் எக்ஸ்சேஞ்ச் அவர்கள் செய்து கொள்ளலாம். அதே போல வங்கியில் டெபாசிட் செய்யக்கூடிய நபர்களுக்கும் தனி இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது பெண்களுக்கு தனி வரிசையும் ஆண்களுக்கு தனி வரிசை என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையும் ஒவ்வொரு வங்கி கிளைகளிலும் பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இதில் வந்திருக்கக்கூடிய சிலர் அவசர தேவைக்காக வந்திருப்பதை இந்த இடத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று திருமணத்திற்காக தேதி குறிப்பிட்டவர்கள், வெளிநாடுக்கு செல்லக்கூடிய நபர்கள், அதாவது பணம் எக்ஸ்சேஞ்ச் செய்ய வேண்டும், அதன் ஒரு கட்டாயத்துக்காக காலையிலிருந்து இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நபருக்கு 4000 ரூபாய் மட்டும்தான் வங்கியில் பணம் எக்ஸ்சேஞ்ச் செய்யப்படும் என்று வங்கி நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நீதிசையில் வாடிக்கையாளர்கள் இந்த இடத்தில் காத்திருக்கிறார்கள். தமிழரசன்.